சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே நண்பர்களே, இந்த சிம்மராசிக்காரர்கள், சிம்ம லக்னத்துக்காரர்கள், இந்த சிம்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்மம்னா சிங்கம். இவர்கள் எப்பொழுதும் தனித்து செயல்பட விரும்புபவர்கள், தனித்து செயல்படுவார்கள். இந்த சிம்மராசிக்காரர்களை இவர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. உயிரினும் மேலான சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்கள்னு சொன்னாலே செயலில் ஒரு வேகம், எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் இருந்துக்கிட்டே இருக்குங்க வாழ்க்கையில். ஒரு படபடப்பு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த படபடப்புங்கிறத விட அந்த சின்சியாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு செயலை குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும்னா செய்யணும். ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு முற்பகுதியை பார்த்துக்கலாம். முற்பகுதியில் சனி பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியாக இருக்கா. அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருக்காமா. சனி அஷ்டமத்து சனியாக இருக்கான் அப்படின்னும் போதுமா நம்ம 5 விஷயத்தில் கவனம். இந்த ராசி 2 கூடிய புத பகவானை குரு பார்க்கிறார். இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த பணம் வரப்போகிறது. எப்போனா வர்ற இது வரைக்கும் ஜனவரி 14-15 தேதி வரைக்கும் இந்த இயர் எண்டு உங்களுக்கு ஏதோ ஒரு பம்பர் லாட்ரி அடிக்க போகுதுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் நடக்கும். சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே நண்பர்களே, இந்த சிம்மராசிக்காரர்கள், சிம்ம லக்னத்துக்காரர்கள், இந்த சிம்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்மம்னா சிங்கம். இவர்கள் எப்பொழுதும் தனித்து செயல்பட விரும்புபவர்கள், தனித்து செயல்படுவார்கள். இந்த சிம்மராசிக்காரர்களை இவர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ராம்ஜி சார், வழக்கமாக நீங்கள் சிம்மராசிக்கு நல்லது சொல்ல மாட்டீங்களே. இங்கே பாருங்கள், யாரோ ஒருத்தன் கமெண்ட்டில் டெய்லி உன் வாயில் நல்லதே வராதா, ஏன் நல்லதே பேச மாட்டீங்களா, இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாது. நான் எப்பயுமே நல்லது மட்டும்தான் சொல்லுவேன். இங்கே இந்த மாதிரி சாவு விழுவும், சுனாமி வரும், அலையெல்லாம் அடிச்சுட்டு போயிடும், அதெல்லாம் வேறு டீம். நான் கிடையாது, நான் அந்த டீம் இல்லை. நான் நல்லது மட்டுமே சொல்லி மனிதர்களை மோட்டிவேட் பண்ணுற டீம் நான். ஸோ அதனால் நான் என்றைக்குமே இதெல்லாம் சொன்னதில்லை. அப்போது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம சொல்கிறேன். 5ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்கிறார், புத பகவான் இருக்கிறார், சுக்கிர பகவான் இருக்கிறார், செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஒரு ஊரே 5ஆம் இடத்துல இருக்குங்க. 5ஆம் இடம்ங்கிறது என்ன? யோகஸ்தானம். யோகஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது வாழ்க்கை எப்படி போகுது? யோகமாக போகும், தங்கமாக போகும், யோகமாக போகும். என் உயிரினும் மேலான சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்கள்னு சொன்னாலே செயலில் ஒரு வேகம், எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் இருந்துக்கிட்டே இருக்குங்க வாழ்க்கையில். ஒரு படபடப்பு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த படபடப்புங்கிறத விட அந்த சின்சியாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு செயலை குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும்னா செய்திடணும் அப்படிங்கிற ஒரு வேகம் என்றைக்குமே சிம்மராசிக்கு உண்டு. சிம்ம ராசியில் கேது பகவான் உட்கார்ந்து தான் வருடம் துவங்குகிறது. இந்த கேது பகவான் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. அவருடைய குணத்தை பின்பற்றினால் நம்ம வெற்றி அடைய முடியும். பொதுவாக ஒரு ஆற்றுல நீச்சல் அடிக்கணும்னா ஆற்று ஓட்டத்திலேயே நம்ம போயிட்டோம்னா சரி, எதிர்நீச்சல் போடுகிற போது மாட்டிக்கிடுறோம். அந்த மாதிரி கிரகம் என்ன சொல்கிறதோ அப்படித்தான் வாழ்க்கையில் நடக்கணும். உங்கள் ஜாதகத்தில் இப்போ கோச்சாரப்படி உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கார். ஆன்மீக வழியில் ஈடுபடணும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்று ஆன்மீக வழியில் ஈடுபடுங்கள் என்று கிரகம் சொல்கிறது, இல்லாவிட்டால் வம்பு வழக்குகள் வரும் என்று சொல்கிறது. நமக்கு எது தேவை? நம்ம ஆன்மீக வழியில் ஈடுபட்டால் ஞான மார்க்கத்தில் நாம் சென்றால் பெரிய வெற்றிகளை பெற முடியும் என்பது உண்மை. இந்த ஆண்டு பல வண்ணங்கள் நிறைந்த ஆடைகளை உடுத்துங்க, மல்டி கலர் ட்ரெஸ்ஸை பயன்படுத்துங்க, பெரிய சக்சஸ் உங்களுக்கு வரும். மலையின் மீது இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு பாருங்கள், எல்லா வகையான நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு முற்பகுதியை பார்த்துக்கலாம். முற்பகுதியில் சனி பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியாக இருக்கா. அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருக்காமா. சனி அஷ்டமத்து சனியாக இருக்கான் அப்படின்னும் போதுமா நம்ம 5 விஷயத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். மொதல் விஷயம் நம்மளோட ஆரோக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆரோக்கியம்மா. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது ஒன்று வச்சுக்கோங்க. சனியை பொறுத்த வரைக்கும் என்ன ஏரியாஸை நம்ம பாடியில் டார்கெட் பண்ணுவான் அப்படின்னா, இடுப்புலேருந்து கால் வரைக்கும். ஆனால் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் எலும்பு தான் அவன் டார்கெட் பண்ணுவானா? கிடையாது. தலையிலேருந்து கால் வரைக்கும் எத்தனை எலும்பு இருக்கோ அத்தனையும் டார்கெட் பண்ணுவான். ஆக ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க.
டூ வீலர் ஓட்டுறது வேண்டாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம கையிருப்பு எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னாலும் பெரிய லெவலில் யார் கடன் கேட்டாலும் கொடுக்காதீங்க, என்ன வந்து கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்ற கதை தான். யார் வந்து கேட்டாலும், என்ன வந்து கேட்டாலும், எப்படி வந்து கேட்டாலும் கையிருப்பு காசு எவ்வளோ இருக்கோ கொடுக்காதீங்க. யார் வந்து கேட்பா? எனக்கு மனசுக்கு ரொம்ப பிரியமானவங்க, எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ஒரு காலத்தில் எனக்கு பெருசாக சப்போர்ட்டிவாக இருந்தவங்க, அவங்க கேட்டால் எப்படிம்மா கொடுக்க முடியும், அதுன்னு சொல்ல முடியும். சனி வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பிடிக்காதேம்மா அப்படின்னா அதுவும் உண்மைதான். என்ன பண்ணலாம்? ரொம்ப எளிமையான விஷயம் ஒன்று இருக்குது. கொடுங்க. கொடுக்கறது எப்படி கொடுங்க அப்படின்னா, நீ எங்கனாலும் வட்டி வாங்கிக்குமா, வட்டியை நான் கட்டிக்கிறேன், அந்த விதத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். கையிருப்பு கொடுக்காதீங்க. ரெண்டாவது விஷயம். எங்ககிட்டயே இல்லைன்னா பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. மூணாவது விஷயம், குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதுவாக அடங்கிடும். ஓகேங்களா? நாலாவது விஷயம், தொழில் செய்கிற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருவோம், அதுவாக அடங்கிடும். அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணோம்? கம்முன்னு இருக்கணும், இதுவும் கடந்து போகும் அப்படின்றது இருக்கணும். அஞ்சாவது விஷயம், நம்மளோட நெய்பர்ஸ்க்கும் நமக்கும் சுத்தமாக பிடிக்காம போயிடும். ஆல்ரெடி அது அப்படிதாம்மா இருக்குது, இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு கல் எக்ஸ்ட்ரா வந்து தூக்கலாக பிடிக்காம போவோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன தான் பண்ணுறது? நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று, கவுசா தாப்பால் போட்டு ஒன்று ஃபோனை நோண்டுறோம், இல்லை டிவியை பார்க்குறோம், நம்ம டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த ராஸ் 2 கூடிய புத பகவானை குரு பார்க்கிறார். இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த பணம் வரப்போகிறது. எப்போனா வர்ற இது வரைக்கும் ஜனவரி 14, 15 தேதி வரைக்கும். இந்த இயர் எண்டு உங்களுக்கு ஏதோ ஒரு பம்பர் லாட்ரி அடிக்க போகுதுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் நடக்கும். இயர் எண்டு மாதிரியே இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வறுமைக்கு எண்டு, பிரச்சனைக்கு எண்டு, தோல்விக்கு எண்டுன்னு வச்சுக்கோங்க. அது பேர் இயர் எண்டு இல்லை, இதுங்களுக்கெல்லாம் தான் எண்டு. இயர் எண்டு இல்லை, இதுங்களுக்கெல்லாம் எண்டுன்னு பேர் வச்சுக்கோங்க. வறுமை, கடன், கஷ்டம், இதெல்லாம் எண்டு. 2 கூடியவனை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பு, வித்யா, நல்லா படிக்க போகிறீங்க, சூப்பராக படிக்க போகிறீங்க, வாழ்க்கையில் அடுத்த படிநிலை அடைய போகிறீங்க, இதெல்லாம் நடக்கும். அடுத்தாக 2ஆம் இடமாகப்பட்ட புத பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது குடும்பகாரகன் என்பதால் குடும்பத்தில் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். திருமண வாழ்க்கை என்பது நல்லாயிருக்கும், குடும்ப வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்கும், தனப்பிராப்தி என்பது நல்லாயிருக்கும். எல்லாம் 2ஆம் இடம். 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்துக்குரியவரை குரு பார்க்கும் பொழுது அடுத்து இந்த குரு பகவான் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, அந்த 2ஆம் இடத்தை பார்த்ததைப் போலவே அடுத்ததாக சூரிய பகவானை பார்க்கிறார். இவர் தான் ராசியாதிபதி. ராசியாதிபதி சூரியனை குரு பார்க்கும் பொழுது தலைமைத்துவம், உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். சூரிய பகவான் என்பது யார் அப்படின்னா ஹெல்த்து மற்றும் லீடர்ஷிப். இதை குரு பகவான் பார்க்கும் பொழுது தலைமைத்துவம் அதிகரிக்கும். சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே தலைமைத்துவம் அதிகமுடையவர்கள். என்றைக்குமே இந்த சிம்மம் அப்படின்னாலே தலைமை, காட்டுக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தலைமைத்துவத்தில் மிதமிஞ்சியவர்கள். ஒரு ஜாதகம் என்கிட்ட வருது, வந்த உடனே முதல்ல என்ன பார்ப்போம்னா, இவங்களுக்கு நல்ல தனப்பிராப்தி உண்டான இந்த ஜாதகத்தை எடுத்து பார்ப்போம். 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்காரா, சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறாரா என்றெல்லாம் நான் பார்க்கக்கூடிய பழக்கம் உண்டு. இந்த ஆண்டு உங்களுக்கு அப்படி அதி அற்புதமான யோகம். 2ஆம் இடத்தின் அதிபதியான புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் வரப்போகிற ஆண்டு இந்த ஆண்டு இந்த கிரகநிலைகள் சுட்டி காட்டுது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உழைக்க தயங்காத உங்களுக்கு இந்த ஆண்டு 2025ல நிறைய நெருக்கடி வந்துச்சு. ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு தைரியத்தில் இருக்கும்போது வேலையை விட்டு போறீங்களான்னு உங்களை பார்த்து கேட்டாங்க. சில இடத்துல ஒரு வேலை நெருக்கடி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வேலை செஞ்சீங்க, ஆனால் சம்பளம் சரியாக கிடைக்கல, சில சமயம் சம்பளம் குறைவாக கிடைச்சிச்சு. இதெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் அனுபவித்த நெருக்கடிகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஷ்டமத்தில் சனி உட்கார்ந்துருக்கு. இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மாபெரும் யோகம் உங்களுக்கு வருகிறது. வேலையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை விலக்குவதற்கு நான் இருக்கிறேன் என்று குரு பகவான் வருகிறார். இந்த ஆண்டு நடைபெறப் போகிற பயிற்சியில் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டு பண்ணி விடுகிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி கடகராசியிலே குரு பகவான் உச்சமடைந்த பிறகு உங்கள் வேலையில், நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல, உங்கள் சொந்த தொழிலில், உங்கள் பணியாளர்கள் விஷயத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தியா. இந்த 5 விஷயத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. கலத்திரஸ்தானத்தில் ராகு, கலத்திரஸ்தானத்தில் ராகு வச்சு குருனோட பார்வை இருக்குமா, அப்போ உங்கள் கணவர் வழி திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது வரும். ஏதோ உங்கள் கணவருக்கு இன்க்ரிமெண்ட் வரலாம், ப்ரொமோஷன் வரலாம்,
இல்லை நீங்கள் சிம்மராசி ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி அப்படின்றதும். எங்கள் மனைவியே ரொம்ப வருஷமாக சும்மாதாம்மா இருக்காங்க, அவங்க படிக்கலை, அவங்க சாப்பாடு செய்கிறது வீட்டு வேலை பார்த்துக்கிறது அவ்வளோதாம்மா, அவங்களுக்கு போய் என்ன வரப்போகுது, அவங்க வீட்டில் சொத்து பத்து பூர்வீகம் சார்ந்தே ஏதாவது இருக்குன்னா அடையாமல் அவங்களுக்கு 2 சென்ட் தான் இருக்குது, அந்த 2 சென்ட் கூட இன்னைக்கு காசு தானேங்க, அதை வியாபாரம் பண்ணி அதில் ஏதோ ஒன்று இல்லை அவங்க அம்மானோட தோடு செயின் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இவங்களுக்கு பொண்ணுக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட பார்ட்னர்ஸ் வழி லைஃப் பார்ட்னர் மூலிமா திடீர் தன பிராப்தி அதிர்ஷ்டம் வரும். அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் மூலியமாகவும் பிஸ்னஸ் பார்ட்னர் ஏதோ சொத்து பத்து வச்சுருந்துருக்கலாம், அவர் வியாபாரம் பண்ணி அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏதோ ஒன்று வரும். இது ராகு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள். கெட்டதை பற்றி யோசிக்க வேணாம், குருனோட பார்வை இருக்குது, குரு சண்டால யோகம் இருக்குது. கேது சுயஸ்தானத்தில். சிம்மம் எப்பயுமே எனக்கு இப்படி ஆளுமையாக இப்படி உட்கார்றது பிடிக்கும். 4 பேரை வந்து பார்த்திங்கன்னா வேலை சொல்கிறது பிடிக்கும். எனக்கு இறங்கி போக பிடிக்காது, அடங்கி போக பிடிக்காது, அதிகாரம் பண்ணுறது பிடிக்கும். இப்படிப்பட்ட பர்சனாலிட்டி ஒரு கூட்டத்தில் தலைமைத்துவமாக இருக்கணும், தலைமை தாங்கணும், ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கணும், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் இப்போ எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, எனக்கு தனியாக இருக்கிறது பிடிக்குது, எனக்கு தனிமையாக இருக்கிறது பிடிக்குது, தனிமை தான் எனக்கு இனிமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பாருங்கள், எனக்கு இறை ஆற்றலை நோக்கி மனம் போகுது, தியானம் பண்ணணும் அப்படின்னு தோணுது, ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தோணுது, ஞான மார்க்கத்தில் போகணும்னு தோணுது, பக்தி மார்க்கத்தில் போகணும்னு தோணுது, இப்படி நிறைய யோசிப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது தானேங்க, தாராளமாக செய்யுங்க. நான் அதுக்கப்புறம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த டயலாகை என் டயலாகாக மாற்றிக்கிட்டேன். துவங்குவது எளிது, நடத்துவது கடினம். வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய இந்த ஸ்லோகன். நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப் போட்டுருவாங்க. நாளைக்கு ரூபகலம்னு வச்சுக்கோங்களேன், ரூபகலம் ஸ்பெஷல் டீம் அப்படின்னு ஒரு குரூப் போட்டுருவாங்க. அந்த குரூப் எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் அதுவும் ரொம்ப நாளாகவே நம்ம வாட்ஸ்அப்லேயே இருக்கும். கடைசியாக நான் குரூப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 200 குரூப் இருக்கும். ஆமாம், இதெல்லாம் எதுக்கிட்ட இருக்குது, ஒரு குரூப்பாக நீங்கள் லெஃப்ட் ஆகணும். இதில் சில பேர் குரூப் விட்டு லெஃப்ட் ஆகிட்டோம்னா கோவம் வேறப்படுவாங்க. என்ன நம்ம குரூப் விட்டு வெளியே போயிட்டாரு, அவர் என்னன்னு கேளுங்க அப்படி. உடனே 2 ஆறுதல் போன் வரும். அம்மா என்னாச்சு, ஏன் குரூப் விட்டு வெளியே போயிட்டீங்க, அவர் கோவமாக இருக்காரு. ஏய், என் ஃபோனு, என் பர்சனல் ஃபோனு, நான் குரூப்பை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, என்னை ஏன்டா முதல்ல குரூப்பில் சேர்த்துனீங்க. நண்பர்களே, இந்த குரூப் அட்ராசிட்டிஸ்னு ஒரு புத்தகமே எழுதலாம். சும்மா இருந்த என்னை பிடிச்சி குரூப்பில் சேர்த்து விட்டுறது, அப்புறமா இவங்க ஏதாவது குரூப்பில் போடுவாங்களாம், அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, அதுக்கு ரிப்ளை பண்ணலன்னா இவங்க கோவம் வேறு போடுவாங்களாம். அந்த குரூப் விட்டு வெளியே போயிட்டால் தனி மனித சுதந்திரம்லாம் ஒரு இந்தியா விட்டே வெளியே போகலாங்கிற அளவுக்கு தனி மனித சுதந்திரம் இருக்குது. குரூப் விட்டு வெளியே போனால் ஒரு 4 கவுன்சிலிங் பண்ணுவாங்க. எதுக்கு குரூப் போட்டு வெளியே போனீங்க, குரூப்பில் நீங்கள் போட்ட ஆங்கிரி சிம்பிள் அவருக்கு கோவம் வந்துருச்சு, கோவம் வந்தால் போடா, என் குரூப்பு என் மொபைல், அப்படி தான் பண்ணுவேன். 5ஆம் இடத்துல அந்த மாதிரி தான். 5ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது தனியாக செயல்படணும்னு தோணும். அதுதான் சொல்ல வரேன், தனியாக செயல்படணும்னு தோணும். நான் யாருக்கு ரிப்போர்ட் பண்ண மாட்டேன். நாளைக்கு நான் லீவு, நான் தனியாக லீவ் போட்டுப்பேன். யாருக்கு நான் சொன்னேன், ஆமாம் நீங்கள் லீவுன்னு சொன்னீங்க, அப்புறம் பார்த்தா மெரினா பீச்சில் இருந்தீங்க, நான் லீவுன்னு தான் சொன்னேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்னா நான் மெரினா பீச்சுக்கு போவேன், எல்லா எலியட்ஸ் பீச்சுக்கு போவேன், எங்கே வேணால் போண்டா. இதான் அப்போது 5ஆம் இடத்துல இத்தனை பேருக்கு தனித்து செயல்படணும். உங்கள் கூடலாம் வேலை பார்க்குறதுக்கு நான் தனியாக வேலை பார்த்துக்கலாம் போன்ற எண்ணம் வரும். ஆனால் நண்பர்களே, அது மிகவும் நல்ல எண்ணம். உண்மையில் சொல்லப்போனால் யாரெல்லாம் நமக்கு இந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சொந்த காலில் நிற்க போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த முடிவு எடுக்க ஒரு ஆண்மை வேண்டும். இந்த முடிவு எடுத்ததுக்கு பிறகு அது வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் முடிவெடுப்பதாக இருக்கும், அவர்கள் முடிவெடுப்பதாக இருக்காது. அதே போல 2 குடியும் சுக்கிரனும் இணைந்திருப்பதனால் செல்வ வளம் பெருகும். குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிரனோடு இணைந்து நல்ல திருமண வரம் தருவார். நிறைய பேருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறலையேங்கிற வருத்தத்தில் இருக்கீங்க, திருமணம் கைகூடும். அதே போல ராசியில கேது 7ல் ராகுனா கணவன் மனைவிக்கு இடையில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். 3ஆம் நபரால குடும்பத்தில் பிரச்சனை, உங்களால பிரச்சனை இல்லை. ஒரு நெருக்கடி இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 7க்குரிய சனியும் 8ல் அமர்ந்து நிம்மதி இல்லாமல் தவிக்கிறீங்க. சிம்மராசிக்காரங்க லைஃப் பார்ட்னரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலையே அப்படிங்கிற கவலையில் இருக்கீங்க. இப்போ குரு பகவான் உங்களுக்கு கடகராசியிலே உச்சமடைகிறார் இந்த ஆண்டு. அதனால் கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். அதுமாதிரி ஆஃபீஸில் நல்ல பொசிஷன் கிடைக்கும். ராசிக்கு அதிபதி சூரியன் 5ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானாதிபதியோடு சேர்ந்து வருகிறார். நல்ல பதவி கிடைக்கும். நண்பர்கள் சிலர் இப்பொழுது இடமாறி போவார்கள். முதுகல குத்துவாங்க நண்பர்கள். யாரை நீங்கள் முக்கியமான தோழர்கள் என்று நினைத்தீர்களோ அந்த தோழர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். நண்பர்கள் விலகி போவார்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அப்படி ஒரு சூழல் இருக்கும். ஆனால் நல்ல பதவி கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. மனைவி வகையில் சப்போர்ட் கிடைக்கும். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உண்டு.
12ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து வருடம் துவங்குகிறது. ஆகவே நல்ல தொழில் விஷயத்திலே ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சியை நீங்கள் அடைவீங்க. செய்தொழில் வளர்ச்சி. கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த தடைகள் விலகுவதை நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க. குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் லாப குருவாக இருக்கார். அஷ்டமத்து சனியிலையும் சிம்மம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா குரு பகவான். எங்கம்மா முன்னேறணும், கீழையும் போகல இல்லைங்களா. பெரும்பாலான சிம்மம் ரொம்ப டவுன்வர்டாக போகல, அதுக்கு காரணம் குரு தான். எங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனி இருக்கும்போது அப்படி ஒரு பிராப்தம் இல்லை. உங்களுக்கு அஷ்டமத்து சனியில் இப்படி ஒரு பிராப்தம் இருக்குது. குரு லாப குருவாக இருக்கார், ஸோ சப்போர்ட்டிவாக இருக்கார். செய்யக்கூடிய தொழிலில் பெருசாக நீங்கள் வந்து டவுன்ஃபால் ஆகலை, பெருசாக விழுந்து போகல, பெருசாக நஷ்டமாயிடல, ஜீரோ ஆகலை. இதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதி. இப்போ அப்படியே பிற்பகுதி 1/6/2026 2026 முடிய எப்படி இருக்குது அப்படின்னா சனி பகவான் சேம் அஷ்டம சனியாக தான் இருக்கார். ஆனால் குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே படியுதுமா. அப்போ சனி அப்படியே கப் சிப்புன்னு ஆயிடுறார். கையை கட்டி போட்டோம் என்ன பண்ணுவோம், கையால் தான் உங்களுக்கு பயங்கர மேஜிக் பண்ணி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருந்தான். கையை கட்டி போட்டோம், குருனோட பார்வை உச்ச பார்வை அவன் மேலே இருக்குது. கையை கட்டி போட்டனால கம்முன்னு இருக்கான். அவன் உங்களை பார்க்குற வேலையே இல்லை, பார்த்தா தானே கெடுக்கிறதுக்கு பார்க்குற வேலையே இல்லை. அவன் பாட்டுன்னு அமைதியாக இருக்கான், நீங்கள் பாட்டுன்னு ஜாலியாக உங்கள் வேலையை செய்யலாம். இது ஒரு பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் பாவத்தில் ராகு 7ஆம் பாவம் குருனோட பார்வை இல்லை, கலத்திர ஸ்தானத்தில் ராகு. அப்போ நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவர் பயங்கர பில்டப் பண்ணுவார். நான் தான் ரஜினிகாந்த், நான் தான் அஜித் குமார், நான் தான் விஜய் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் பண்ணுவார். பண்ணிட்டு போட்டோம், அமைதியாக விட்டுருங்க. பெருசாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் 2 பேருக்கும் மனமுட்டம், மன கஷ்டம், மனசஞ்சலம் அப்படின்றது வரும். அதே மாதிரி நீங்கள் சிம்மராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி தான் ஸ்ரீதேவி அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுவாங்க. இது அழகில் மட்டும் இல்லைங்க, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் என்னோட சிந்தனைக்கு நீ ஈக்குவல் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. என்னோட திறமைக்கு உனக்கு என் கூட வந்து திருமணம் பண்ணி வாழறதுக்கே தகுதி கிடையாது அப்படின்னும் பேசுவாங்க. நல்லது, நம்ம பிள்ளை தானே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கின பொண்ணு நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க, நல்லது. கேது சேம் பொசிஷன், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு விரைய குருவாக இருக்கார். நிறைய சிம்மராசி அன்பர்கள் பிற்பகுதியில் ஏதோ ஒன்று வாங்குவீங்க. அது சொத்து பத்து, நிலப்புலம், வீடு வாசல், பிள்ளைங்களுக்கு நெகை நெட்டு, கடைசி எதுவுமே இல்லையா ஒரு 10 கிராம் வெள்ளியானா வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக சிம்மம் முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா? முற்பகுதி எச்சரிக்கையாக இருக்கணும், பிற்பகுதி சூப்பராக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. வாழ்த்துக்கள்.